ஒரு 5 days ரோட் ட்ரிப் போறோம். நம்ம ஈவினிங்ல வெளியே போவோம், இல்ல டின்னருக்கு வெளியே போவோம். நான் ஒரு நாளைக்கு 2 3 ஏன்னா நிறைய இருந்தா நம்மளால தூக்கிட்டு தெரிய முடியாது. லிப்ஸ்டிக்ஸ் அங்க போய் குக் பண்ணவும் போறோம். ஒயிட் வைன், என்னோட சீரம், ஃபேஸ் சீரம். இது வந்துட்டு 2 செயின் ஒரு ஸ்டட் வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் செஞ்சேன் நான் வீட்டு. வைப்ஸும் டைப்பரும் எமர்ஜென்சி அதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்னொரு பேக்ல வச்சுக்கலாம். கடுகு, சீரகம், உளுந்து. பாய் பாய். ட்ரெக் பண்ணாலும் பண்ணுவோம் நாங்க அங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்றது தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 5 days ரோட் ட்ரிப் போக போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபேமிலி ஆஃப் 3 என்னென்னலாம் பேக் பண்ணி கொண்டு போகிறோம், எப்படியெல்லாம் பேக் பண்ணுறோம், அண்ட் ரோட் ட்ரிப்க்கு என்னென்னலாம் எசென்ஷியல்ஸ், அண்ட் கிட் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கிட்ஸ்க்கு என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்சோ நாங்கள் அங்கே போய் குக் பண்ண போகிறோம். ஸோ குக்கிங்க்கு வந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஏன்னா நாங்கள் அங்கே ஏர்பிஎன்பி தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து இந்தியன்ஸ் வந்து இந்தியன் ஃபுட்டுக்கு வந்துட்டு அடாப்ட் ஆகிட்டு இருப்போம். வெளியே போய் என்னதான் புது புது ஃபுட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாலுமே அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு வேலையாச்சும் இந்தியன் ஃபுட் வந்து நம்ம கிரேவ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதுக்காக தான் அங்கேயே குக் பண்ணிக்கலான்ற மாதிரி ஏர்பிஎன்பி அங்கே ஃபுல் கிச்சன் செட்டப் அப்படியே இருக்கு. ஸோ யூட்டென்சில்ஸ் எல்லாம் கூட அங்கேயே இருக்கும். அதை தாண்டி நான் என்னென்னலாம் கொண்டு போறேன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் வந்து இந்த பேக் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பெரிய பேக் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு வேற எதனா தேவைப்பட்டதுன்னா வேணா சின்ன பேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய இருந்தால் நம்மளால தூக்கிட்டு தெரிய முடியாது. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த பெரிய பேக்கை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மற்ற பேக் எதனா வேணும்னா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கிளாத்ஸ்லாம் வச்சிடலாம். நான் வந்து 5 daysக்கு கரெக்டாக 5 எடுத்துகிட்டு போக மாட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேரும் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா நம்ம ஈவினிங்கில் வெளியே போவோம், இல்லை டின்னருக்கு வெளியே போவோம், இல்லைனா எமர்ஜென்சி கேசஸ் ஏதாச்சும் வரலாம், இல்லைனா வந்துட்டு நம்ம ஸ்டேவையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துகிட்டு போவேன். என்னோட பேண்ட்ஸ் 2 வச்சுருக்கேன். அப்படியே ரேண்டமாக வைக்கிறேன்னா, ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ எது எதெல்லாம் அயன் பண்ணணுமோ அதெல்லாமும் அயன் பண்ணியும் வச்சாச்சு. அதனால் அப்படியே வச்சிடலாம். ஸோ என்னோடது மெயின் கிளாத்ஸ் வந்து இவ்வளோதான். இன்னொரு ட்ரெஸ் இருக்கு, அதையுமே வச்சாச்சு. அண்ட் தென் ட்ரெக் பண்ணாலும் பண்ணுவோம் நாங்கள் அங்கே. அதுக்காக வந்துட்டு ஒரு பேர் வச்சுக்கிறேன். 2 பேர் வச்சுக்கலாம், இன்னொன்று எடுத்து வைக்கணும். இன்னொரு பேரை வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ஸ்விம் சூட் வந்து 2 எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ அதையுமே இதில் வச்சிடலாம். அவ்வளோதான், என்னோடது இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. என்னோட நைட் ட்ரெஸ் மட்டும் வைக்கணும். அண்ட் என்னோட இன்னர் வேர்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சிடலாம் இங்கே. நெக்ஸ்ட் இப்போ பாப்பாவோடதெல்லாம் வச்சிடலாம். அவருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 3 கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க எப்போ வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து அழுக்கு பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியிலலாம் போகிறதுனால நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் தேவைப்படும். அதனால் எவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்க முடியுமோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு நாளைக்கு 2 3 அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் எல்லாமே ஃபுல்லாக பாட்டம் வேர்ஸ் இருக்குது. டிஷர்ட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கேன் வீட்டுக்கு போடுறதுக்கு. அங்கே நைட்டில் வந்துட்டு வெளிலெல்லாம் போனோம்னா, லைக் வீட்டு வெளியில் உட்காரோம், பார்பிக்யூ பண்ணுறோம் அப்படின்லாம் போது கொஞ்சம் வீட்டில் போகிற டிஷர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நிறைய இந்த வாட்டி அவருக்கு ஷர்ட்ஸ் தான் அமைஞ்சுது. ஷர்ட் தான் வாங்கணுன்ற மாதிரிலாம் போகல, பட் எங்களுக்கு அங்கே கிடச்சிடுச்சு அந்த மாதிரி. இதுவுமே ஒரு ஷர்ட். அப்புறம் அவருக்குமே ட்ரெக் பண்ணும்போது கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்தால் இந்த இதுவும் மாற்றிக்கலாம். கொஞ்சம் பெருசு தான், பட் ஸ்டில் இருந்தாலும் இருக்கட்டும்ன்றதுக்காக வச்சுருக்கோம். அண்ட் ஸ்விம் சூட் வந்து இப்போதைக்கு 1 எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் 2 வந்து அந்த ரூமில் அவர் தூங்கிட்டு இருக்காரு. அதனால் வந்துட்டு அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். நைட் சூட் மாதிரி 1 எடுத்திருக்கேன். இப்போ இதில் என்னோட ஹஸ்பண்டோட கிளாத்ஸ்லாம் வச்சிடலாம். அவங்க அப்படியே ரேண்டமாக வச்சுருக்காங்க.
என்னோட நைட் ட்ரெஸ் இதில் வச்சுறேன். அங்கே டவல்ஸ் வச்சுருக்கேன் எனக்கும் பாப்பாக்கும். சிம்பாவோட ஸ்விம் சூட் வந்து நான் ஆல்ரெடி ஒன்று தான் எடுத்து வச்சிடல, இப்போ வந்து 2-3 இன்னும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாட்டர் தான். அண்ட் ஒரு டிஷர்ட் வந்து இருந்துச்சு, அதை வந்து இங்கே வச்சிடலாம். இதில் வந்துட்டு சாக்ஸஸ் கொஞ்சம், பாப்பாவோட கிளாத்ஸ், ஹேண்ட் கிளாத், அவரோட கிளாத்ஸ் வந்து ஒரு செட்டு வந்து விட்டுட்டேன்னா அதை இங்கே வச்சிடலாம். அவ்வளோதான். எங்களோட கேப்பும் நான் இதில் வச்சிடுறேன். பாப்பாவோட மட்டும் நான் கையில் எடுத்துக்கிறோம். இதே கொஞ்சம் ஸ்விம்மிங் நாப்பிஸ் வச்சிடறேன்னா, ஏன்னா வந்துட்டு இது அங்கே போயிட்டு தான் யூஸ் ஆகும். டைப்பர்ஸ் மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம், ரெகுலர் டைப்பர்ஸ். ஸோ இந்த பேக் ஃபுல்லாக கிளாத்ஸே ரொம்பிடுச்சு, அதனால் நான் இதை மூடி வச்சுட்டு இந்த ஆக்சசரி ஷூஸ்லாம் இருக்கு இன்னும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்னொரு பேக்கில் வச்சுக்கலாம். இந்த பேக்லேயே வந்துட்டு நம்ம ஒரு ஹேண்ட் டவல், எங்களோட ஹேண்ட் டவல் ட்ரெக்கிங்லாம் போகும்போது யூஸ் ஆகுன்றதுக்காக இதை எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த ஓரமாக வச்சிடலாம். அண்ட் சிம்பாக்கு வந்துட்டு ஒரு பிளாங்கெட் எடுத்திருக்கேன். இது சும்மா எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும்ன்றதுக்காக எடுத்திருக்கேன். அங்கே குளிரெல்லாம் குளிராது, பட் ஸ்டில் இருக்கட்டும். அண்ட் நான் ஒரு டோட் பேக் எடுத்துக்கிட்டேன் அண்ட் ஒரு பேக் பேக். இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெக்கிங்லாம் போகிறோம் அப்படின்னும் போது யூஸ் ஆகும். அதுக்காக எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடலாம் இதை. இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டாய்லெட்ரிஸ்லாம் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பர்ஃப்யூம், என்னோடய பர்ஃப்யூம், என்னோடய ஹஸ்பண்டோட பர்ஃப்யூம், பாப்பாவோட பவுடர் ஸ்பஞ்சு மட்டும் இதில் இருக்குது. பவுடர் வந்து நான் தனியாக எடுத்துகிட்ருக்கேன், இதில் இருக்குது பவுடரு. அவரோட ஃபேஸ் க்ரீம், ரேஷ் க்ரீம், லோஷன் இதுவே எல்லாருமே போட்டுப்போம். எக்ஸ்ட்ரா ஒன்று வேணுன்றதுக்காக நான் இந்த டர்மாவைவோட இது எடுத்துக்கிறேன். இது சூப்பராக இருக்கும், அதுவும் எஸ்பெஷலி வின்டர்ஸ்லலாம் செம்மையாக இருக்கும். இது வந்து லீவான் கண்டிஷ்னர், இது லீவான் சீரம், அப்புறம் என்னோட சீரம், ஃபேஸ் சீரம், இது 2 லிப் பாம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மற்றதெல்லாம் போட மாட்டாங்க, வேஸ்லின் மட்டும் தான் போடுவாங்க, அதனால அது. மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீனும் மாய்ஸ்சரைசரும் இன்னொன்று வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுப்பேன். அப்புறம் நெயில்ஸ் வந்துட்டு நான் ஸ்டிக் ஆன் நெயில்ஸ் தான் வைக்க போகிறேன். சும்மா இது ஒன்று எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும்ன்றதுக்காக ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி பின்ஸும் இந்த பாபி பின்ஸும் வந்துட்டு இதில் போட்டுக்கிறேன். அப்புறம் கோம், எங்கள் 3 பேரோட கோம். இது இல்லாமல் வந்துட்டு ஹேண்ட்பேக்லேயும் நான் ஒன்று வச்சுப்பேன். அவ்வளோதான், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது பத்தோன்னு நினைக்கிறேன். இந்த பவுச்சை நான் மினிசோவில் தான் வாங்கினேன், மேரேஜ் அப்போ வாங்கினேன். எல்லா ட்ரிப்ஸ்க்கும் இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நிறைய போட்டுக்கலாம், நம்ம எவ்வளோ வேணும் பாருங்கள். நான் எவ்வளோ வச்சேன் எல்லாமே போட்டுட்டேன். ஸோ இந்த பவுச் ஓவர். இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டாய்லெட்ரிஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பாப்பாவோட ஷாம்பு, பாப்பாவோட பாடி வாஷ், தெரியுதா, எங்களோட ஷாம்பு, என்னோட ஹஸ்பண்டோட சோப்பு, என்னோட சோப்பு, அப்புறம் பேஸ்ட் வந்து எங்கள் 3 பேரோட பேஸ்ட்டு, அப்புறம் இதில் வந்துட்டு எங்கள் 3 பேரோட ப்ரஷ் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் ஹோட்டல் போகும்போது கொண்டு வந்தேன், இந்த பாட்டில் எதுக்கோ யூஸ் ஆகும்ன்ட்டு. இதில் தான் வந்துட்டு நான் பேர் என்ன ஃபேஸ் வாஷ் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஃபேஸ் வாஷ் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் இதில் இருக்கட்டும்னு போட்டிருக்கேன். அண்ட் இதுலேயே வந்துட்டு ஒரு மிரர் வச்சுக்கிறேன், நான் ஒரு கோம் வைக்கிறேன். அண்ட் என்னோட ஐ ஷேடோ பேலட்டும் வச்சுக்கலாம். இதுலேயுமே நிறைய வைக்கலாம். நான் இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு இருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த கோமை வந்து இதில் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அதிலே வச்சுக்கலாம். இல்லைனா வந்துட்டு பேக்கில் வச்சுக்கலாம், ஹேண்ட் பேக்கில் இல்லை இதுலனா. ஸோ இந்த 2 பவுச்சு முடிஞ்சிச்சு. இது என்னோடய மேக்கப் பவுச்சு. இதில் வந்துட்டு ப்ரஷஸ் ஃபஸ்ட்டு வச்சிடலாம். அண்ட் தென் ஒரு ஐப்ரோ,
லிப் லைனர் ஒன்று, காஜல் ஒன்று, அப்புறம் ஒரு ஐலைனர், மஸ்காரா, ஐலாஷ் கர்லர், லிப்ஸ்டிக்ஸ், மோர் லிப்ஸ்டிக்ஸ், லிப் ஆயில், ப்ளஷ் ஒன்று, கான்டூர் ஐப்ரோ கிட் ஒன்று, அப்புறம் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, காம்பேக்ட், அப்புறம் இது வந்து என்னோடய ஃபேஷியல் ரேசர் இதிலே வைக்கிறேன். அண்ட் பாடி ரேசர் வந்து எடுத்து வைக்கணும், மறந்துட்டு அதை எடுத்து வச்சிடறேன். அண்ட் இது வந்துட்டு ஐப்ரோ ஷார்ப்னர். இதுலேயே என்னோடய லைட் ரூட்டீன் அண்ட் வந்து மேக்கப் ரிமூவர் இதை ரெண்டு வச்சிடலாம். இதையுமே அந்த பாக்ஸில் வச்சிடலாம். என்னோடய ஆக்சசரிஸ்லாம் இந்த பவுச்சில் வச்சிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன், அப்படியே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செயின், பிரேஸ்லெட்ஸ், அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் செயின்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 2 செயின், ஒரு ஸ்டட் வச்சுருக்கேன். அதே நேரில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு என்னோடய இயரிங்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதில் என்னோடய ரிங்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேஸ்லெட்ஸ் வச்சுருக்கேன். இதில் என்னோடய ஆங்க்லெட்ஸ் இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் த ஜுவல்லரிஸ் வந்து நான் இது மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் வாட்ச் வந்து என்னோடய ஹேண்ட்பேக்லேயே வச்சுப்பேன் நான். அடுத்து இது வந்துட்டு லஞ்ச் பேக்கு. இது கொஞ்சம் அந்த இது ப்ரொடெக்டடாக இருக்கும், பாட்டில்ஸ்லாம் வைக்கிறோன்றதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ்லாம் நான் எடுத்துக்க போகிறேன். பாப்பாவோட காஃப் சிரப், ஃபீவர், கோல்ட், நோஸ் ட்ராப்ஸ். இதுலேயே வந்துட்டு என்னோடய சப்ளிமெண்ட்ஸும் கொஞ்சம் வச்சிடறேன்னா. ஸோ இதில் ஒரு சப்ளிமெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இதில் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து பயோட்டின் ஒயிட் ஃபைன். இதுலேயே வந்துட்டு இந்த மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் இதில் சும்மா வச்சுக்கலாம். இது அதுக்கப்புறம் இது மெடிசன் எடுக்கிறதுக்காக சிரிஞ்ச். இது வந்து பேராசிட்டமால், பிளாஸ்டர்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்ட் ஆக்ஸ் ஆயில். ஸோ மெடிசனும் முடிஞ்சிடுச்சு. இதில் தான் எங்களோட ஷூஸ்லாம் வைக்கிறேன். இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் ஹோட்டல் போனப்போ அங்கே லாண்ட்ரிக்கு வைப்பாங்களே, ஸோ அந்த பேக் வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி எதுக்காச்சும் யூஸ் ஆகும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். கரெக்டாக யூஸ் ஆகுது. இந்த மாதிரி 2 பேக் இருக்குது. ஸோ 2த்துலேயுமே நம்ம வச்சிடலாம். ஃப்ளாட்ஸ் ஒன்று, என்னோடய ஹீல் ஒன்று, இது புதுசு, அன்றைக்கி வாங்கினது தான், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் ஒன்று வச்சிடலாம். பாப்பாவோட ஸ்லைடர்ஸ் ஒன்று, இது சும்மா அந்த பூலுக்கெலாம் போனார்னா போட்டுட்டு போவார், அதுக்காக போதும் இல்லை, ஏன்னா அதுக்கப்புறம் இது மேலே வச்சோன்னா நல்லா இருக்காது. ஸோ இதில் வந்துட்டு மீதி இருக்கிறதுலாம் வச்சிடலாம். நான் வந்து 2 ஷூஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஒன்று வந்து சும்மா இந்த அவுட்ஃபிட்ஸ்க்கெலாம் போடுற மாதிரி, இன்னொன்று வந்து நல்லா ட்ரெக் பண்ணி போகிறதுக்காக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஷூ எடுத்திருக்கேன். சிம்பாவுக்கு ஒரு ஷூஸ் எடுத்திருக்கோம். கூலர்ஸ் ஒன்று மட்டும் இதில் வச்சிடுறேன், இன்னொன்று வந்து பேக்கில் வச்சுக்கலாம். இது நான் இப்போ தான் வாங்கினேன். நான் இதை பற்றின ரிவ்யூஸில் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. தலை கட்டுறது, தலை குளிச்சுட்டு வந்து கட்டுறது, அவ்வளோதான். இதில் எல்லாமே வச்சாச்சு. இது க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னொரு ஷூ இது வந்து அப்படியே தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு இந்த கோப்ரோ ஸ்டிக் வச்சிடலாம். இந்த பேக்கில் தான் வந்துட்டு நான் மளிகை சாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே எடுத்து வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து இது ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான், பட் இது வந்து சீல் பண்ணியிருக்கட்டும்ன்றதுக்காக நான் அதை போட்டுக்கிட்டேன். ஸோ தட் ஸ்பில் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகாய்த்தூள், தனியாத்தூள்,
அப்புறம் இதுலேயே வந்துட்டு கரம் மசாலா அந்த ஹோல் ஸ்பைசஸ் இருக்கும்ல அது. அப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் சோம்பு எடுத்துருக்கேன், வேறு எதாவது செஞ்சால் யூஸ் ஆகுன்றதுக்காக. அண்ட் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நட்ஸு, இது வந்து ரோஸ்டட் பீனட்ஸ், அப்புறம் கேஷ்யூஸ் கொஞ்சம், ஆல்மண்ட்ஸ் கொஞ்சம். இது வந்து சால்ட்டு, இது வந்து அந்த பாப்கார்ன் சீசனிங் வரும்ல அதில் எடுத்துக்கிட்டேன். இது மட்டும்தான் வந்துட்டு பிளாஸ்டிக் இருக்குது, மற்றெல்லாம் பாட்டில்ஸ், அதனால அதில் எடுத்துக்கிட்டேன். அண்ட் டர்மரிக் வந்து ஆல்ரெடி இருக்கிறதுலே எடுத்துக்கிட்டேன், வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் அது. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், உளுந்து அண்ட் இதிலே கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூளும் போட்டுக்கிட்டேன் நான், ஏன்னா அது தனியாக எடுக்கணுன்றதுக்காக. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு மேகி பேக்கெட் எமர்ஜென்சிக்காக எடுத்திருக்கேன். இதில் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸ்லாம் வந்துச்சுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம ட்ரிப்லாம் போகும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ தட் அது கொட்டாது அண்ட் திரும்ப வேணாலும் நம்ம போட்டு வந்துடலாம், அதுக்காக தான் அது. அதே மாதிரி இதில் வந்துட்டு நார்மல் அரிசி, சாப்பாடு அரிசி, இதுவுமே பாருங்கள் இந்த கிராக்கர்ஸ் வந்தது தான், சாரி காக்ரா வந்தது தான், அதுவுமே எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். காஃபி சுகர் எல்லாம் அங்கேயே இருக்குன்றதுனால அதெல்லாம் எடுக்கலண்ணா, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் செஞ்சேன் நான் வீட்டிலேயே. முறுக்கு, இது வந்து நாங்கள் கலகலான்னு சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்தியா போயிட்டு வந்திருந்தாங்க, அவங்க கொஞ்சம் ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து அனியன்ஸ் எடுத்திருக்கேன். அனியன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன், மற்ற ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போதே வாங்கிக்கலாம். ஏன்னா அது டவுன் தான், அங்கே எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலான்றதுனால அதெல்லாம் எடுத்துக்கலண்ணா. கடைசியாக என்னோடய ஹேண்ட்பேக் பேக் பண்ணிடலாம். இதோட ஸ்ட்ராப் வந்து நான் இதிலே போட்டு வச்சுருக்கேன், லாங் ஸ்ட்ராப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம, அதனால் அதை அதிலே வச்சுருக்கேன். லோஷன், பாடி லோஷன் சும்மா இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய சன்கிளாஸஸ், அதுக்கப்புறம் இந்த பவுச்லேயே வந்துட்டு நான் எல்லாம் போட்டு வச்சுக்க போகிறேன். லைக் ஹேண்ட் க்ரீம் ஒன்று, அதுக்கப்புறம் சானிடைசர் ஒன்று, ஒரு லிப்ஸ்டிக், சன்ஸ்க்ரீன் ஒன்று, லிப் பாம், நெயில் கட்டர் வந்து நான் அதிலே எடுத்து வச்சுருக்கணும், மறந்துட்டேன், அதனால இதில் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு கிளச்சர், 2 ஸ்க்ரன்ச்சீஸ், ஒரு மிரர். ஸோ இதெல்லாம் மட்டும் இதில் வச்சுக்கலாம். இதில் வச்சுட்டு இதில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோடது கண்ணாடி இதில் இருக்குது, அவர் ஒன்று போட்டுட்ருக்காரு, இன்னொன்று இதில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு சீப்பு, இது வந்துட்டு மவுத் ஃப்ரெஷ்னர், அது இங்கே வச்சுக்கலாம், ஹேண்டியாக இருக்கும். லிப் பாம் கூட எடுத்து இதில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் ஹேண்டியாக இருந்தால் அப்பப்போ எடுத்து போட்டுக்கலாம், இல்லைன்னா இதுலேருந்து எடுக்கணுமேன்னு சோம்பேறித்தனம் பட்டுட்டு போடாமல் விட்டுரும், இதை வச்சுக்கலாம். அண்ட் இங்கேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஷ்யூஸ் வந்து நான் வச்சுருக்கேன், அதை வச்சுக்கலாம். இதுக்குள்ளேயே நான் ட்ரைபேடு, ஃபோனு இதெல்லாம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் எப்போவுமே நான் இந்த ஜிப்பில் வச்சுப்பேன், சேஃபாக இருக்கும், ஸ்க்ராச்சஸ் வராமல் இருக்கும், அந்த சேஃப் தான். அண்ட் ஒரு நெயில் பாலிஷ் நான் அதில் வச்சுருக்கணும், ஆல்ரெடி வச்சுருக்கேன், இது இப்போ டோஸ்க்கு போட்டதுனால வந்து அதை வச்சுருக்கேன். ஒரு கிளச் வந்து சும்மா இங்கே வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் வைக்கணும், ஃபோன் வைக்கணும், ஸ்டோலு, அவ்வளோதான். வேறு என்ன வச்சேன்னா நான் சொல்கிறேன். அவ்வளோதான், மொத்த பேக்கிங்கும் முடிஞ்சிடுச்சு. என்னோடய மைக்கோட பாட் வந்து சார்ஜ் ஆக மாட்டேங்குது, அதனால் இதை அப்படியே தான் எடுத்துக்கணும், ஏன்னா அது உள்ளே போடுறதுனா வந்துட்டு லைக் எப்படின்னா இந்த இது வந்து தனியாக காட்டி தான் நான் வைக்கணும், பாருங்கள், இதை நான் தனியாக காட்டி தான் வைக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பவுச், நானே பண்ண பவுச் இது, ஸோ இதில் போட்டு வச்சுக்கலாம். ஹலோ, ஸோ இதில் போட்டு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும் அண்ட் தொலையாமல் இருக்கும். என்னோடய ஹேண்ட்பேக்லேயே ஒரு புக்கு ஒரு பென்னும் வச்சுக்கிறேன், அது மறந்துட்டேன்னா. ஸோ ஒரு புக்கு, ஒரு பென்னு, அதுக்கப்புறம் ஒரு வைப்ஸும் டயப்பரும் எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கேன். டயப்பர் வந்து ஒரு பேக் தனியாக எடுத்து வச்சுட்ருக்கோம், இது வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும்னு வச்சுருக்கேன்.
இதெல்லாம் இல்லாம நாங்க ஒரு கிஃப்ட் பேக் எடுத்தோம். அதுல தான் சிம்புவோட கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் எனக்காக ஒரு ஹேட்டு பேக்ல வச்சா நசுங்கிடும்ன்றதுனால அப்படியே எடுத்துக்கிட்டோம். அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட லேப்டாப் பேக். அதுல தான் நாங்க என்னோட கேமராஸ், அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட லேப்டாப் மத்ததெல்லாம் இருக்கு. இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட அதுல தான் இருக்கு. அப்புறம் அந்த எல்லோ பேக் வந்து பாப்பாவோட டாய்ஸ் இருக்கு. அப்புறம் ஒரு ட்ரோன் பேக் எடுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான், எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஆல் செட் டு கோ. நம்ம வந்து இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய். மசே பாய். 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 பாய்.